இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன எச்சரிப்பு என்பது, நாம் அபிஷேகத்தை மேல கவனம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கடவுள் அபிஷேகம் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த நாட்களில் நன்றி இல்லாத மக்கள் அதிகமா மறந்து போற மக்கள் உண்டு. நன்றி என்பது யாரால நம்ம முன்னேறி வருகிறோம், யாரால அந்த நிலைமைக்கு இருக்கிறோம், யாரால இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்ற நன்றி கெட்ட மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறார். அவங்களை விட்டுடுங்க. ஏன்னா அவங்கள பத்தி பேசினா மன துக்கங்கள் உருவாகும். நீங்க ஊழியம் செய்ய முடியாது, நீங்க ஜெபிக்க முடியாது. ஏன்னா உங்களை அழைத்தது கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊழியக்காரனையும் அற்பமா எண்ணக்கூடாது. இன்னைக்கு ஏன் நம்ம அற்பம் என்றனா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் சரியில்லை, அவர் படிக்கல, அவருக்கு வசதி இல்லை, சாட்சி இல்லை, பிரதர், அவங்க பொண்டாடி சரியில்லை, கணவன் சரியில்லை, இப்படிலாம் உட்காந்து புருஷமனை உட்காந்து கதை பேசி கொண்டிருக்குது. ஊழியக்காரனை பேரை சொல்லி அற்பமா எண்ணி கிண்டல் கேலி பண்ணுவது, இப்படியாப்பட்ட காரியம் உனக்கு இருக்குமான கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியனே, விசுவாசியை கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு மன திரும்பிடு. நீ தள்ளாத, இந்த வீடியோ தள்ளாத, உனக்கு தான் அந்த வீடியோ. ஏன்னா பைபிள் சொல்லுது, மத்தேயு 18:10 இந்த சிறியவனை ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அவளுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிதாவின் சமூகத்திலே எப்போதும், ஆகாயின ஆகாய போல தூதன் பிதாவின் சமூகத்திலே பிதாவோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஊழியக்காரன் ஏற்ற தேவனால் பயன்படுத்துற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரன் ஏற்ற சொல்றாங்க பாருங்க. பாஸ்டர் கனவுல வந்தீங்க, பிரதர் கனவுல வந்தீங்கன்னா என்ன போல ஒரு தேவ தூதன் என்னை கொண்டு என் மேல அபிஷேகம் என்ன வேலை செய்யுமோ அதுக்கேற்ற தூதனை கர்த்தர் வச்சிருப்பார். நீங்க என்னை பத்தி பேசும்போது, ஊழியக்காரனை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற தூதர்கள் பிதாவின் மடியில் துக்கப்படுவார்கள், பிதாவின் சமூகத்தை துக்கப்பட்டு வேதனைப்படுவார்கள். தயவு செய்து அந்த சாபக்கேடுக்குள்ள நீங்க போகாதபடி பாஸ்டமா கவனமா இருக்கணும். வீணான கிண்டல் கேலி பண்ணிக்கணும், ஊழியக்காரனை அட்டச்சுக்கன்னு, அவர் எது கூப்பிடுற, அவர் ஏன் புக் பண்ற, கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். ஊழியனுக்கு நிற்குதான் யாரால நிற்குதுன்னு கவனிக்க. எந்த நிலைமையில இருந்த நீ யாரால கத்த ஊழித்து கொடுத்தா கவனமா இருங்க. எச்சரிக்கிற கத்தர் உண்மை. இது உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி. எந்த ஊழியக்காரன் அற்புமா என்னாதபடி கவனமா. இன்னைக்கு மன திரும்ப நீங்க கர்த்தர் உங்களோட பேசுகிறார். God bless you.